எக்ஸசைஸ்லாம் சொன்னீங்க. இது சொல்லும்போதே வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குமா அப்படின்றது தெரியல. இது இன்னும் கொஞ்சம் தெளிவா நம்ம பண்ணி காமிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரெக்னன்சியாக இருக்கும்போது ஒவ்வொரு ட்ரைமஸ்டர்லையும் ஒவ்வொரு விதமான எக்ஸசைஸ்லாம் இருக்கும். எவ்வளோ இருக்குது, இல்லை எந்தெந்த எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியும்? நிறைய எக்ஸசைசஸ் இருக்குது. நான் ஜென்ரல் காமன் சில எக்ஸசைசஸ் மட்டும் முன்னாடி ஒரு டேபிளோ இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு காட் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி நல்ல ரிலாக்ஸ்டாக ஃப்ரண்ட்டில் விரிஞ்சிட்டு பில்லோ வச்சுட்டு இந்த மாதிரி படுக்கும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும். ஒரு டவலில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களோட நீக்கு நடுவில் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணணும். இந்த அடக்டார் மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகும். உங்களுக்கு பெல்விக் ஃப்ளோர் வந்துட்டு வீக்னஸ் இது எல்லாமே உங்களுக்கு ரிலீவ் ஆகும். அதாவது கேட் பொசிஷனுக்கு போயிடணும். அதுக்கப்புறம் உங்களோட லோவர் பேக்கை நீங்கள் உள்ளே கொண்டு போகணும். உள்ளே கொண்டு போயிட்டு நெக்கை வந்துட்டு இது மேலே கொண்டு போகணும். இது ஒரு பொசிஷன். இந்த பொசிஷனில் ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நெக்கை கீழே கொண்டு போயிட்டு லோ பேக்கை மேலே கொண்டு போவோம். இது வந்து கேமல் ஆர் கவ் பொசிஷன்னு சொல்லுவோம். ஹலோ பென்குயின் வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் மோகனா. இன்னைக்கு நம்ம கூட கான்வர்சேஷனில் ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர் மோகனப்பிரியா அவங்க தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எக்ஸசைஸ்லாம் சொன்னீங்க. இது சொல்லும் போதே வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குமா அப்படின்றது தெரியல. இது இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம பண்ணி காமிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸசைஸ் ஒவ்வொன்றா நீங்கள் ப்ரெக்னன்சி டைமில் எந்தெந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்றத செஞ்சு காமிச்சிருக்கோம். கண்டிப்பாக சொல்லுவோம். டாக்டர், இந்த ப்ரெக்னன்சியாக இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர் இல்லையா, ஒவ்வொரு ட்ரைமஸ்டர்லையும் ஒவ்வொரு விதமான எக்ஸசைஸ்லாம் இருக்கும். எவ்வளோ இருக்குது, இல்லை எந்தெந்த எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியும்? நிறைய எக்ஸசைசஸ் இருக்குது. நான் ஜென்ரல் காமன் சில எக்ஸசைசஸ் மட்டும் உங்களுக்கு இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி படுத்துட்டு 2 நீயும் பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஹிப் ரீஜனை இப்படி தூக்கிட்டு இறக்கணும். இது வந்துட்டு ஒன் ஆஃப் த எக்ஸசைஸ் பெல்விக் பிரிட்ஜிங்னு சொல்லுவோம். இது எந்த ட்ரைமஸ்டரில் பண்ணலாம்? இது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் பண்ணலாம். ஆமாம். அதுக்கப்புறம் இப்போது செகண்ட் ட்ரைமஸ்டர் நீங்கள் போகும்போது இந்த எக்ஸசைசஸையும் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். எப்படின்னா பெல்விக் ஃப்ளோரை தூக்கிட்டு இந்த பொசிஷன்லேயே ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணிவிட்டு இறக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த எக்ஸசைஸ் வந்துட்டு சைட் லைனில் போயிடணும். சைட் லைன் பொசிஷனில் காலை தூக்குறது மூலயமா அடக்டார் மசில்ஸ் வந்து நல்லாவே உங்களுக்கு ஓப்பன் அப் ஆகுறதுனால அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து உங்களுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். இது எவ்வளோ டைம் பண்ணணும் ஒரு நாளைக்கு? 10 repetitions நீங்கள் பண்ணணும். 3 sets in a day. ஆமாம். மார்னிங் ஆர் நைட் அண்ட் ஆஃப்டர்நூன். பட் ஆனால் 2 times வந்து கம்பல்சரியாக 10 repetitions பண்ணணும். ஓகேவா? இப்போ அடுத்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் போயிடலாம் நம்ம. ஸோ சில ரிலாக்ஸேஷன் மூலயமா நம்ம வந்துட்டு ப்ரெக்னன்சி டைமில் இருக்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, பெயின் இதெல்லாமே கம்மி பண்ணலாம். இப்போ அது என்ன டெக்னிக்ஸ்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு முன்னாடி ஒரு டேபிளோ இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு காட் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி நல்ல ரிலாக்ஸ்டாக ஃப்ரண்ட்டில் விரிஞ்சிட்டு பில்லோ வச்சுட்டு இந்த மாதிரி படுக்கும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும் எல்லா மசில்ஸுமே. இந்த பொசிஷனில் ஒரு 10 to 15 minutes அவங்க இருந்தாலே வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாமே அவங்களுக்கு கம்மியாகும். அப்போ எல்லாரும் தினமும் எக்ஸசைஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாருமே தினமும் வச்சுருப்பாங்கல்ல? கண்டிப்பாக. பட் ஆனால் வந்து இதை நம்ம ப்ராப்பர் பொசிஷனில் பண்ணும்போது தான் ரிலாக்ஸேஷன் நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இப்போ மாடிஃபைட் ஸ்குவாட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் ஒரு தேர்ட் ட்ரைமஸ்டரில் நம்ம இது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மாடிஃபைட் ஸ்குவாட்ஸ் தான் நம்ம ப்ரெக்னன்சியில் பண்ணுவோம். அப்படின்னா கொஞ்சம் வைடாக ஓப்பன் அப் பண்ணிவிட்டு சைட்ஸில் வந்து நம்ம ஸ்குவாட் பண்ணுவோம். இந்த மாதிரி கையை வச்சுக்கிட்டு இந்த டைம்ஸில் தான் வந்து நம்ம ஹஸ்பண்ட்ஸ் வந்து இப்போ முன்னாடி பிடிச்சிக்கலாம். ஜஸ்ட் உங்கள் கையை கொடுங்க, இந்த மாதிரி பிடிச்சிட்டு பின்னாடி ஸ்விஸ் பால் இருந்தால் ஸ்விஸ் பால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஜஸ்ட் நார்மல் ஸ்குவாட்ஸ் வந்துட்டு ஃப்ரண்ட்ல பெண்ட் பண்ணி பண்ணுவோம். இது வந்து சைட்ஸ் நல்லா ஓப்பன் அப் பண்ணிட்டு இது மாடிஃபைட் ஸ்குவாட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பண்றது மூலயமா நல்லாவே வந்துட்டு ஹிப் மசில்ஸ், உங்களுக்கு அடக்டார் மசில்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், ஃப்ளெக்சிபிள் ஆகும். இதுவுமே வந்து உங்களோட நார்மல் டெலிவரி அந்த லேபர் அப்போ கேட்டிங்க இல்லையா, ஸோ அப்போவுமே நல்லா அந்த லேபரை ஈஸியாக உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். அடுத்த எக்ஸசைஸ் போயிடலாமா? நான் பண்ண போகிறது அடக்டார் ப்ரெஸ்ன்னு சொல்லுவோம். தேர்ட் ட்ரைமஸ்டரில் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். ஆமாம், பண்ணலாம். ஒரு டவலில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களோட நீக்கு நடுவில் வச்சுட்டு டவல் ஆர் பில்லோ வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணி ஒரு 10 செகண்ட்ஸ் வச்சுட்டு
விடணும். இதுவுமே 10 ரிப்பிட்டேஷன்ஸ் 3 செட்ஸ் 2 செஷன்ஸ் இன் a day. இந்த அடக்டார் மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகும் உங்களுக்கு. அப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த பெல்விக் ஃப்ளோர் வந்துட்டு வீக்னஸ் இது எல்லாமே உங்களுக்கு ரிலீவ் ஆகும். அதுக்கப்புறம் இதோட சேர்ந்து பெல்விக் பிரிட்ஜிங் பண்ணணும். பண்ணும்போது ஹோல்டிங் பிளஸ் பெல்விக் பிரிட்ஜ் பண்ணும்போது ஹோல் பெல்விக் ஏரியா, இந்த யூரினரி பிளேடர் இது எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகும். அதனால இந்த யூரினரி லீக்கேஜ் இது எல்லாமே உங்களுக்கு வராது. இந்த எக்ஸசைஸ் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். கீகல்ஸ் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்துட்டு நீங்கள் படுத்துட்டும் பண்ணலாம். நான் லாஸ்ட்டாக படுத்த பொசிஷனில், இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு இப்படி ஃப்ரண்ட்டில் வந்துட்டு உங்களோட யூரினரி பிளேடரை கண்ட்ராக்ட் பண்ணணும். கண்ட்ராக்ட் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு விடணும். அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி லாக் பண்ணி வச்சுக்கணும். எஸ் எக்ஸாக்ட்லி. இப்போ நம்ம அர்ஜென்ட்டா பஸ்ல போயிட்டு இருக்கோம், அப்போ வந்துட்டு உங்களுக்கு யூரின் வருதுன்னா நீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்களா, எக்ஸாக்ட் சேம் திங் நீங்க பண்ணணும். அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு கண்ட்ராக்ட் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரிலாக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபீக்கல், அதாவது நம்மளோட மோஷன் போற இடத்த ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணி ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு சிட்டிங்லேயே நீங்க இந்த மாதிரி ரிலாக்ஸ் சிட்டிங்லயும் உட்காரலாம், இல்ல படுத்துட்டும் நீங்க பண்ணலாம். படுத்துட்டு காலை பெண்ட் பண்ணி வச்சிருந்தாலே அந்த பொசிஷன்லயுமே நீங்க பண்ணலாம். ரெண்டுமே வந்து எஃபெக்டிவான மெத்தட் தான். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணணும். யூரின் போற இடம், மோஷன் போற இடம், இது ரெண்டுமே இப்படி பக்கத்துல பக்கத்துல இருக்கும். ஃபர்ஸ்ட் இதை ஹோல்ட் பண்ணிட்டு திருப்பி இதை ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட் இப்படியே ரிலாக்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெதுவா ரிலாக்ஸ் பண்ணணும். இது பண்றது மூலயமா வந்து உங்களுக்கு யூரினரி இன்கான்டினன்ஸ் கம்மியாகும். அதுக்கப்புறம் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் அந்த ஸ்ட்ரென்தன் ஆகும். இது எல்லாமே நடக்கும். ஓகே. பிரஸ்ட் ஃபீடிங் பெயின் ஆகிறதுக்கு ஜாஸ்தி இருக்கு இல்லையா, அதுக்கு எந்த மாதிரி என்ன எக்ஸசைஸ் கொடுப்பீங்க? அதுக்கு வந்துட்டு பிரஸ்ட் மசாஜஸ் டெக்னிக்ஸ் இருக்கு, அது எல்லாமே கொடுக்கலாம். ஸ்ட்ரோக்கிங், எஃப்ளூராஜ் இந்த மாதிரி சில டெக்னிக்ஸ் இருக்கு. அப்பர் கிராஸ் சிண்ட்ரோம்க்கு சில எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சிங் எல்லாமே இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த எக்ஸசைஸ் நான் சொல்றேன். ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டான பொசிஷன்ல வச்சுட்டு கையை இந்த மாதிரி பின்னாடி ஹோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு வச்சுட்டு கையை பின்னாடி கொண்டு போகணும். இப்படி கொண்டு போறது மூலயமா நீங்க வந்து இப்படி பெண்ட் பண்ணக்கூடாது, ஃப்ரண்ட்ல பெண்ட் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். ஸ்பைனு பின்னாடி இப்படி கொண்டு போகணும். இப்படி கொண்டு போறது மூலயமா உங்களோட செஸ்ட் மசில்ஸ் எல்லாமே நல்லா வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகும், ஸ்ட்ரெச் ஆகும். அப்பர் கிராஸ் சிண்ட்ரோம்னா உங்களோட அப்பர் பேக், நெக், செஸ்ட் மசில்ஸ் இது எல்லாமே டைட்னஸ் நடக்கும். ஸோ அதனால இது செஸ்ட் மசில் டைட்னஸை குறைக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி திரும்பிட்டு உங்களோட பாக்கெட்டை பார்க்குற மாதிரி, உங்களோட பாக்கெட் சைட் பாக்கெட்டை பார்க்குற மாதிரி நீங்க குனியணும். இப்படி இதுல உங்களுக்கு ஃபுல் ஸ்ட்ரெச் கிடைக்கலன்னா இன்னொரு கை எடுத்து இப்படி ஒரு கை பின்னாடி வச்சுக்கணும், இன்னொரு கை எடுத்து இப்படி ஒரு பாக்கெட்டை பார்க்குற மாதிரி, சைட் பாக்கெட்டை பார்க்குற மாதிரி ஒரு ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு விடலாம். நீங்கள் இது எல்லாமே வந்து 2 சைடும் பண்ணணும். ஒரு சைட் பண்ற எக்ஸசைஸ் விடக்கூடாது. இப்படி திரும்பிட்டு இந்த சைடும் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்ட்ரெச் இருக்கு. இப்படி வச்சுட்டு சேம் இது வந்து நம்ம சைட்ல பார்க்குறோம், இது இந்த சைட்ல மேலே பார்க்கணும். பார்த்துட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு விடணும். இதுவுமே வந்துட்டு 2 சைட் பண்ணிக்கணும். இது per dayக்கு 10 times 10 ரிப்பிட்டேஷன்ஸ் ஒரு செட். ஓகே. 3 செஷன்ஸ் இன் a day இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே. இப்போ வந்து பேக் ஸ்ட்ரென்தனிங்காக ஒரு எக்ஸசைஸ் பார்த்துடலாம். நம்ம மசில்ஸ் டைட்னிங்கான எக்ஸசைஸ் அது. இது வந்து ஸ்ட்ரெச்சிங்கான எக்ஸசைஸ். ஓகேங்களா? இப்படி வச்சுட்டு ஃபுல்லா இப்படி பண்ணிட்டு இது பண்ணணும். ஓகே. இது வந்துட்டு உங்களோட ஹிப் மசில்ஸ், அடக்டார் மசில்ஸ் இது எல்லாத்தையுமே ஸ்ட்ரெச் பண்ணும். இது வந்து ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறது வந்துட்டு கேட் அண்ட் கவ் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து உங்களோட பேக் மசில்ஸை வந்துட்டு நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணும். பேக் அண்ட் நெக் மசில்ஸ் ரெண்டுத்துக்குமே. அதாவது கேட் பொசிஷனுக்கு போயிடணும். அதுக்கப்புறம் உங்களோட லோவர் பேக்கை நீங்கள் உள்ளே கொண்டு போகணும். உள்ளே கொண்டு போயிட்டு நெக்கை வந்துட்டு இது மேலே கொண்டு போகணும். இது ஒரு பொசிஷன். இந்த பொசிஷனில் ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நெக்கை கீழே கொண்டு போயிட்டு லோ பேக்கை மேலே கொண்டு போவோம். இது வந்து கேமல் ஆர் கவ் பொசிஷன்னு சொல்லுவோம். பேக்கை நல்லா இப்படி சி பொசிஷனில் சி ஷேப்பில் லிஃப்ட் பண்ணிவிட்டு நெக்கை வந்து இப்படி கீழே கொண்டு போவோம். இது ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விடணும்.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸசைஸு இப்படியே பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கையெல்லாம் தூக்கிட்டு இது நீங்கள் உட்காந்துட்டும் பண்ணலாம், நின்றுட்டும் பண்ணலாம். ஃபுல்லாக ஸ்பைனை பின்னாடி பெண்ட் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு நின்னும். இது ஸ்பைனல் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். இதுவுமே வந்துட்டு ஸ்பைனல் லோ பேக்கு, மிட் பேக்கு, பெயின் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக டயத்தை ஒதுக்கி ப்ரெக்னன்சி டைமில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அதுக்கான எக்ஸசைஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.